புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக ஜூன் 27/6/2026 அன்று தன்னோட 73வது வயதில் காலமாக இருக்கிறது ரொம்ப ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பணியில் இல்லாமல் அவரோட உயிரானது பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறது பெரும் சோகத்தை அவங்களுடைய குடும்பத்திற்கும் சரி திரைத்துறையிலையும் ரொம்ப ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த பாக்யராஜ் அவர்களோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன, இவர் இறுதியாக பேசிய வார்த்தை என்ன, இவருக்கு பார்த்தீங்களா எதனால் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே சினிமா துறையில் எப்படி சாதிச்சார், இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கேடியும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரைப்பட உலகினோட முன்னணி இயக்குனரும் நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனத்தர் புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் காலமாகிக்கிறக்கூடிய இந்த செய்தியானது ரொம்ப பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலுமே 1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. இதுல பெரும் சோகம் என்ன அப்படின்னா, அவர் இறந்த 17 நாட்கள்லயே இவர் இருந்திருக்கிறது தான். அதுக்கப்புறம் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமா இயக்குனராக இவர் பார்த்தீங்களா அறிமுகமாக்கிறார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் பார்த்தீங்களா குடும்ப கதைகள், நகைச்சுவை, உணர்வு பூர்வமான அந்த திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் தான் கே. பாக்யராஜ். அவரோட மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனது குருநாதர் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்கள்ல இவர் உதவி இயக்குனராக பணியை தொடங்கியிருக்கிறார் பாக்யராஜ். அதுக்கப்புறம் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலுமே வெற்றி படைத்தவர் தான் இவர். அவருடைய திரைப்பயணத்தில் அந்த 7 நாட்கள் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருந்ததான். அதே போலதான் சுவரில்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங், தூரல் நின்னு போச்சு போன்ற எத்தனையோ படங்களை சொல்லிக்கொண்டே இவர் போகலாம். முத்திரை பதித்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்யராஜாவை ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியதும் பாரதி ராஜா தாங்க. மேலுமே கோலிவுட்டின் 2 பெரிய நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் 16 வயது நிலை. இந்த படத்தை இயக்கும் போதுதான் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்தாராம் பாக்யராஜ். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த 16 வயது நிலை திரைப்படத்தை அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிவப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்கள்லையும் பாக்யராஜ் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தாராம். இது தவிர சின்ன சின்ன வேடங்கள்லையும் பாக்யராஜ் நடிச்சிருக்காராம். இதன் தொடர்ச்சி 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு பாரதி ராஜா. அதே ஆண்டில் பாக்யராஜ் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படத்தை இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராகி அடுத்த 2 ஆண்டுகளில் நடிகர், இயக்குனர் தன்னோட சினிமா பயணத்தில் விரைவாக முன்னேறுகிறார் பாக்யராஜ். தமிழ் சினிமாவோட திரைக்கரை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனிக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் தாங்க இவர். தற்போதும் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தாராம். மறைந்தாலும் மறையாத பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் அப்படின்னு நிலைத்து நிற்கக்கூடியவர் தான் இவர். மேலுமே பாக்யராஜ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவருடைய வாழ்ந்த காலத்தில் இவர் சாதித்த அதிசயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்த வரைக்குமே பாக்யராஜ் இருந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பணியில் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்குமே தனியார் மருத்துவமனையில் நல்ல உடல் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகிருக்கு. மேலுமே அவரோட மறைவு பார்த்திங்களா தமிழ் திரை உலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவரோட மறைவுக்கு திரை
திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பல பேருமே இன்றளவுமே வீட்டிற்கு வந்து இரங்கலை தெரிவிக்கிறாங்க. தன்னோட குருநாதர் பாரதிராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்கள்ல உதவி இயக்குனராக இவர் பார்த்தீங்களா முதல் பணியை தொடங்கியிருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலத்துல பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. இவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது தன்னோட முதல் 2 படங்களுக்கு பிறகு பார்த்தீங்களா பாக்கியராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீனா அப்படிங்கிற கூடிய நடிகையை மணந்திருக்கிறாரு. இவர் பாக்கியராஜோட இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி ஆகிய சில திரைப்படங்கள்லையும் நடித்திருக்காரு. சில ஆண்டுகள் மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீனா அப்படிங்கிறவங்க இறந்திருக்காங்க. சில காலத்திற்கு பின்னர் பார்த்தீங்களா பாக்கியராஜ் அப்போது முன்னணி நாயகரில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை மணந்திருக்கிறாரு. இவருக்கு சரண்யா அப்படிங்கிற மகளும் சாந்தனு அப்படிங்கிற மகனும் உண்டு. இவங்க இருவரையுமே பாக்கியராஜ் திரையுலகில் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. சரண்யா முதற் திரைப்படத்திற்கு பிறகு பார்த்தீங்களா நடிக்கவில்லை. தன்னோட முதற் திரைப்படமான சக்கரக்கட்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகமாகி நடித்தார். மேலுமே அரசியலுமே ஈடுபாடு தொடக்கம் முதலே தன்னை எம்ஜிஆரின் ரகசியராக வெளிப்படுத்தியது இருந்த பாக்கியராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுக கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா, மாகோய் ராமச்சந்திரன் ஆகியோரோட உருவப்படங்கள் திரையுலகில் தோன்றுமாறு அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் அமைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்களா திரையுலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதிராஜாவின் முதற் திரைப்படமான 16 வயதினிலே உதவியாக தன்னோட திரை வாழ்க்கையை துவங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரதிராஜாவோட இரண்டாவது திரைப்படமான கிழக்கு போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றுவதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருப்பார். பாரதிராஜாவோட 3வது திரைப்படமான சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவுள்ள நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடம் ஏற்று இவர் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருக்கிறாரு. தன்னோட அடுத்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் பாரதிராஜா பாக்கியராஜாவை வசனகர்த்தாவாக மட்டும் இல்லாமல் கதாநாயகமாகவும் அறிமுகப்படுத்தியிருப்பது ஒரு சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்களா பல்வேறான கதாபாத்திரங்களை நடித்து மக்களோட மனதில் இடத்தை பிடிச்சிருக்காரு. பாக்கியராஜ் ஒரு நடிகராக தன்னோட எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கியிருக்கிறாரு. இவர் தனக்கென உருவாக்கி கொண்ட அந்த பாத்திரத்தை அப்பாவித்தனமோ சாமர்த்தியமோ சம அளவில் கலந்தோடைய ஒரு பண்புக்கூறாக வடிவமைச்சிருப்பார். இந்த பண்புக்கூறு மிக பெருமளவில் அவருக்கு வெற்றியை தந்ததான். தன்னைத்தானே விமர்சித்து கேலி செஞ்சு கொள்ளும் ஒரு அரிய பண்பு இவரோட குணச்சித்திரமாக திரைப்படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனிப்பான்மையை உருவாக்கியிருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு சராசரி திரை நாயகனுக்கான இனக்கிளங்களில் விடுபட்டு யதார்த்த உலகினோட அன்றாட வாழ்க்கையில பழங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சிந்திப்பதற்காகவும் சிரிப்பதற்காக இவரோட பாத்திரங்களானது இவரோட அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்தியாவோட சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980 ஆண்டுகளில் பாக்கியராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் இவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இவரோட இயக்கத்திலும் சரி ஒரு நடிப்பிலும் வெளியான அவசர போலீஸ் 100 1977ஆம் ஆண்டில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து போன படம் தாங்க அண்ணா நீ என் தெய்வம். இந்த காட்சிகளோட மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைச்சு தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்கியராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக விரைந்தது. மேலுமே கமல்ஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்கியராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார். இந்த படத்தை பின்னர் பார்த்தீங்களா இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி இராஸ்தா அப்படிங்கிற பெயரில் பாக்கியராஜ் இயக்கிறார். இது மாபெரும் வெற்றி அவருக்கு தேடி கொடுத்ததாம். அது மட்டும் இல்லாமல் இயக்குனராக பாக்கியராஜ் பாசாங்குகள் அற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். இவரோட படங்களில் நகைச்சுவை உணர்வு இறுதி வரை இலை போடும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட படங்களில் வழியாக தம்மை ஓர் அறிவு ஜீவி என நிலைநிறுத்தி கொள்ள அவர் பார்த்தீங்களா முயன்றவில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் இவர் சார்ந்திருக்கவில்லை. அநேகமாக இவர் திரைப்படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்ததில்லை. இவர் பார்த்தீங்களா ஒரு சாதாரண ஒரு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய திரைக்கதைகள் எழுதுவாங்க. அது மட்டுமே இவர் மக்களோட மனதில் நீங்காத இடம் பிடித்தது மாபெரும் வெற்றியுமே திரைப்படத்துறையில் இவருக்கு ஏற்படுத்தியிருந்தது. மேலுமே இது நம்மாளு திரைப்படத்திற்கு பாக்கியராஜ இசை அமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை இசையையும் தொடர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் தன்னோட படங்களில் பாலியலை முன்னிறுத்தி
முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனமும் எழுதுவதுண்டு. இதற்கு உதாரணம் பார்த்தீங்களா, மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சில் முருங்கைக்காய் இந்த மாதிரியான சின்ன சின்ன காட்சிகள் தோன்றும் இல்லையா, அது பார்த்தீங்களா, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பாலியல் தொடர்பான விஷயம் கிடையாது, அனைத்தும் கணவன் மனைவிக்கு இடையான ஒரு நெருக்கத்தை மக்கள் விரும்பி ரசிக்கும் வகையில் வெளிக்காட்டி இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் அவர் பார்த்தீங்களா இதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரவீனா, பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க இருவரும் பாக்யராஜுடன் வாழ்விலும் இணைந்தவங்க. மேலுமே இறுதி அக்னிஹோத்ரி பாக்யராஜோட முதல் நாயகி ராதிகா ஊர்வசி பாக்யராஜோட அறிமுகமான இவர் நகைச்சுவை மிளிரும் நடிப்பிற்கு பெயர் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜோட திரை நாயகரில் குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாக்யராஜ் இதய நிறுத்தம் காரணமாக 2026 ஜூன் 27 அன்று தன்னோட 73வது வயதில் காலமாகி இருக்கிறது அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயமாகவும், அரசியல் துறையில் பெரும் சோகத்தையும், அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையிலுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட உடலுக்கு பார்த்திங்களா ரொம்ப பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு உடல் எடுத்து செல்லப்பட்டு பாக்யராஜ் உடல் அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஒரு சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே நிறைய நடிகர்கள் பார்த்திங்களா நம்மளுடைய இவருக்கு